இங்க ஒருத்தன் மரம் இருக்கிற மிஷினை வச்சு ஒரு ஏணி மலை ஏறத்துக்கு வரான். ஆனா அந்த மிஷின் ஆன்ல தான் இருக்கு. இதை வச்சுட்டு அவனால அந்த ஏணி மலை ஏற முடியல. அதனால இவன் அந்த மிஷினை அவனுடைய பெல்ட்ல கட்டி தொங்க விட்டுட்டு அந்த ஏணி மேல ஏறிடுறான். இவன் மேல ஏற ஏற அந்த ஏணியுமே அப்படியே கட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சர்ச்சில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த சர்ச்சில் இருக்கிற சிஸ்டர் ஒருத்தர் வெளியே வந்து இன்னுமோட மேல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. இப்ப மேல மிஷின் எடுத்துட்டு போனவன் இன்னொருத்த மூஞ்சி மேலே வச்சுட்டு அவனை பயமுறுத்திடுறான். இப்ப இவனும் பதிலுக்கு என்னையாடா பயமுறுத்தணும்னு சொல்லி ஒரு சுத்திய வச்சு அவன் அடிக்கும் போது அந்த சுத்தி அப்படியே கிழண்டு கீழே இருக்கிற ஒரு பக்கெட் குள்ள விழுந்துருது. இப்ப இவங்க 3 பேருமே மேல பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற பெல்ல கழட்டி விட்டுறாங்க. அந்த பெல்லுமே இப்ப அப்படியே சரிஞ்சு கீழே இருக்கிற அந்த சிஸ்டர் மேலேயே விழுந்துருது. இப்ப இவனுங்களும் ஐயோ இந்த சிஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த ஏணி மேல காலை வைக்கும் போது அந்த ஏணி தான் ஆல்ரெடி உடைஞ்சிருக்குல்ல. இவங்க 2 பேருமே சேர்ந்து கீழே இருக்கிற அந்த சிஸ்டர் மேலேயே விழுந்துறாங்க. இப்ப மேல இருக்கிற இன்னொருத்தனும் நானும் வரட்டாமாமேன்னு சொல்லிட்டு அந்த ஏணி மேல நின்னுட்டு இருக்கான். இத பார்த்த கீழே இருக்கிற 2 பேருமே இவன் சிஸ்டர் மேல விழுந்துட்டு போறான்னு சொல்லிட்டு அவங்கள புடிச்சு வலிக்கும் போது தவறுதலா கீழே இருக்கிற அந்த பம்பு செட்டு மேலேயே அந்த சிஸ்டரை இடிச்சிடுறாங்க. இப்ப இந்த சிஸ்டர் மயக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற வாயில தண்ணியை புடிச்சு ஊத்துறாங்க. பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள இவங்க தூக்கி வீசின அந்த சுத்தி இருக்குது. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? இங்க ஒரு தாத்தா ஒரு நியூஸ் பேப்பர்ல இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா இவரு ரொம்பவே வயசாகி போய் இருக்கிறதுனால அதை எப்படியாவது மறைக்கணும்னு சொல்லிட்டு போய் நல்லா குடிச்சிட்டு முகத்துக்கு பவுடர் எல்லாம் போட்டுட்டு ஒரு ப்ளூ கலர்ல லென்ஸ் ஒண்ணு கண்ணுல போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் முகத்துல இருக்கிற தோல் சுருங்கி தொங்கி போய் இருக்கிறதுனால அந்த தோலெல்லாம் இவர் நல்லா வலிச்சு அவர் கழுத்துக்கு கீழே ஒரு பின்ன வச்சு குத்திக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய தலைக்கு விக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு வயசு பையன் மாதிரி சூப்பரா மாறிடுறாரு. இப்ப இவரும் அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. அந்த பொண்ணுக்குமே இவரை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப இவங்க 2 பேருமே ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு தும்புவா பாருங்க. இப்பதான் நமக்கே தெரியுது அது ஒரு வயசு பொண்ணு இல்ல, அது ஒரு கிழவின்னு. மூஞ்சில ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்ததுமே இவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இவருக்குமே ஒரு தும்பல் வருது. இத பார்த்த இவங்களும் இவரும் வயசானவரான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா கூட இவங்க 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சு போயிட்டு இருக்கு. இப்ப இவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துறாங்க. ஆனா அவங்க கூட இருந்த டாகுமே ஒரு வயசான டாக் தான். அந்த டாகுக்குமே இவங்க மேக்கப் போட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க ஒரு பாலைவனத்துல 2 சோல்ஜர்ஸ் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு சோல்ஜர் ரிவர்ஸ்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க கீழே இருக்கிற ஒரு கன்னிவெடி மேல காலை வச்சு அங்கேயே வெடிச்சு சதிரிடுறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு சோல்ஜருமே கீழே இருக்கிற ஒரு கன்னிவெடி மேல காலை வச்சிடுறாரு. சோ இப்ப இவரு அந்த கன்னிவெடியில இருந்து அவருடைய காலை எடுக்காம அவருடைய ஷூ லேச கட்டி அதுல ஒரு கத்தியை கட்டி தூக்கி போட்டு அந்த இன்னொரு சோல்ஜருடைய பேக்கை இழுக்கிறாரு. இப்ப அந்த பேக்ல இருந்து ஒரு போன் எடுத்து இவருடைய டீமுக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களும் நீ இருக்கிற இடத்துக்கு நாங்க வரதுக்கு 2 நாள் ஆயிடும்னு சொல்லிடுறாங்க. இவருமே இப்ப வேற வழி இல்லாம இவர்கிட்ட இருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியுமே இப்ப காலி ஆயிடுது. இவரும் இப்ப என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது அங்க இவரை நோக்கி ஒரு பயங்கரமான ஒரு மணல் புயல் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. ஆனா அப்ப கூட இவரு அந்த கன்னிவெடி மேல இருந்து காலை எடுக்காம அந்த புயல இருந்து தன்னோட உயிரையுமே காப்பாத்திக்கிறாரு. இப்ப இவரோட டீமுமே இங்க வந்து நீ இருக்கிற இடம் எங்களுக்கு சரியா தெரியல, ஏதாவது ஒரு சிக்னல் கொடுன்னு சொல்றாங்க. இவருமே இப்ப சுத்தி சுத்தி பாக்குறாரு. அப்ப அங்க ஒரு தூரத்துல ஒரு ஸ்மோக் கன் ஒண்ணு இருக்கு. இப்ப இவரு என் காலே போனாலும் பரவாயில்ல, இங்க இருந்து எப்படியாவது உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த கன்னிவெடி மேல இருந்து காலை எடுத்துறாரு. என்னடா இது வெடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா இவ்வளவு நேரம் அவரு ஒரு மெட்டல் டின்னு மேலதான் காலை வச்சு நின்னுட்டு இருந்திருக்காரு. இங்க ஒரு பொண்ணு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்குறதுக்காக ஒரு ஷாப்புக்கு வரா. அப்ப அங்க ஒரு காருக்கு இந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதனால இந்த காரு இந்த பொண்ணு என்னுடைய காரை மட்டும் தான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த காரோட வீல்லாம் கழட்டி வச்சிருக்காங்க. சோ இப்ப இந்த காரால அங்க இருந்து நகரவே முடியல. அதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் லிஃப்ட் வண்டி வந்து இந்த காரை அலைக்கா தூக்கி ஒரு ஓரமா போட்டுருது. ஆனா அப்ப கூட இந்த காரு அதோட முயற்சியை தளர விடாம ஹாரன்லாம் அடிச்சு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா இந்த பொண்ணு இந்த காரை துளி கூட கண்டுக்காம பக்கத்துல இருக்கிற ஒரு பச்சை கலர் காரை செலக்ட் பண்ணிடுது. இப்போ இங்க ஒரு கிரேன் வந்து இந்த காரை ஸ்கிராப்ல போட்டு உடைக்கிறதுக்காக அப்படியே மல்லாக்கா தூக்கிட்டு போகுது. ஆனா அப்ப கூட இந்த காரு அந்த பொண்ணுடைய கவனம் அந்த கார் மேல படாதான்னு சொல்லி அந்த டோரை ஓபன் பண்ணி காமிக்குது. சோ இந்த காரு இந்த மாதிரி வைப்ரேட் ஆகிறதுனால மேல இருக்கிற அந்த கிரேன் ஸ்லிப் ஆகி கீழே இருக்கிற அந்த பச்சை கலர் கார் மேலேயே விழுந்துருது. இப்ப இந்த பொண்ணுமே வேற வழி இல்லாம இந்த காரையே வாங்கிக்கிறா. வாங்கிட்டு அந்த பொண்ணு அந்த காருக்குள்ள உட்கார்றா. இப்ப இந்த காருமே அதுவாவே ஆன் ஆகி இங்க இருந்து வேகமா போயிடுது. இங்க ஒரு லேடி பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு குட்டி கை ஒண்ணு வெளியே வந்து அந்த டாக்டருடைய மூக்குலயே குத்துது. அதுக்கப்புறமா இந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பெட்ஷீட்டை ஓபன் பண்ணுது. இத பார்த்து அங்க இருந்த டாக்டர் இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லி ஷாக்லயே மயங்கி கீழே விழுந்துறாரு. அதுக்கப்புறமா இந்த குழந்தை அவங்க அப்பாவுடைய டேப வாங்கி தொப்புள் கொடியை எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குது. இத பார்த்ததுமே அங்க இருந்த ஒரு சிஸ்டர் கிட்ட ஒரு சிஸ்டர் வேணும்னு சொல்லி சைகிலேயே காமிக்குது. இப்ப அந்த சிஸ்டரும் சிஸ்டரை கொடுக்க இந்த குழந்தை பர்ஃபெக்ட்டா அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணிடுது. அதுக்கப்புறமா அங்க இருந்த இன்னொரு சிஸ்டர் இந்த குழந்தைக்கு ட்ரெஸ்
ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறாங்க. இப்ப இந்த குழந்தையும் அந்த சிஸ்டருடைய போனை எடுத்து செல்ஃபி எல்லாம் எடுக்குது. அதுக்கப்புறமா இந்த குழந்தை அந்த பெட் மேல இருந்து கீழே இறங்கி அப்படியே தவழ்ந்து போயிட்டு அங்க இருக்கிற அந்த லேப்டாப்ல சோசியல் மீடியாலாம் லாகின் பண்ணி இந்த குழந்தை எடுத்த போட்டோ எல்லாம் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுது. எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருந்து வெளியே போறதுக்கு வழி தெரியாம போன்ல மேப்லாம் ஆன் பண்ணி அந்த டைரக்ஷன்லயே அழகா வெளியே போகுது. இதெல்லாம் எப்பறான்னு சொல்லி பார்க்கும்போது தான் கடைசியா சொல்றாங்க இது ஒரு இன்டர்நெட் உடைய ஆட். சோ இந்த அளவுக்கு அவங்களுடைய நெட் ஸ்பீடா இருக்கும்னு சொல்றாங்க.